வணக்கம். தொல்காப்பியம் இதை குறித்து ஒரு அழகான சிந்தனையை உங்கள் முன் வைக்கின்றேன். முழு காணொளியையும் காண்க, இடைநிறுத்திவிட்டு சென்று விடாதீர்கள். தொல்காப்பியம் இந்த பெயரே ஒரு தனித்துவமான பெயர். இந்த பொருளை பிரித்து பாருங்க. தொல் கூட்டல் காப்பு கூட்டல் இயம். தொல் அப்படின்னா தொன்மையான, பழமையான என்று பொருள். காப்பு அப்படின்னா பாதுகாப்பு. இப்போ ஊர்லலாம் கொடை வருதுன்னா கொடைக்கு காப்பு கட்டியாச்சுன்னு சொல்லுவாங்க, அது பாதுகாப்பு. இயம் அப்படின்னா பண்பு, ஒழுக்கம், மரபு என்று நாம் கொள்ளலாம். அதாவது பழமையான மரபுகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு நூல். அதனால்தான் இதற்கு தொல்காப்பியம் என்று பெயர். இந்த நூல் ஒரு இலக்கண நூல் என்பதை காட்டிலும் வாழ்வியலை கூறுகின்ற ஒரு நூல். வாழ்வியல் மட்டுமல்ல, அறிவியலையும் கூறுகின்ற ஒரு நூல். இப்ப சான்றுக்கு ஒரு நூற்பா தருகின்றேன் பாருங்க. முதல் எனப்படுவது நிலம் பொழுதிரண்டின் இயல்பென மொழிப இயல்புணர்ந்தோரே. இந்த உலகத்தினுடைய முதல் பொருள், மூலப்பொருள் எது அப்படின்னா இந்த நூற்பா கொடுக்கிறது. நிலம், அதை சார்ந்திருக்கக்கூடிய பொழுது, காலையாக இருக்கலாம், பகலாக இருக்கலாம், இரவாக இருக்கலாம். அதுபோன்று பருவங்களும் இதனுள் அடக்கம். இது ஒரு ஆழமான நூற்பா. இதற்குள் நான் ஆழமாக போகல. இந்த அறிவியல் கருத்துக்காக இந்த சான்றை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். இன்று ஒரு அழகான சிந்தனையை உங்கள் முன் வைக்கின்றேன். எங்கள் ஊரில், குறிப்பாக திருநெல்வேலி, நெல்லை, தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு சொல்லாடல் மிகுதியாக வழக்கத்தில் இருக்குது. நீங்கள் நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்தவர்களாக இருந்தீர்கள் என்றால் இனி இந்த உங்களுடைய செவிகளை கூர்மைப்படுத்தி கேளுங்க. நான் பாட்டுக்கு செவனேன்னு தானே இருந்தேன், இப்படி சொல்லுவார்கள். இப்போ ஒருவர் மற்றொருத்தை இப்படி சொல்லுவார், அவன் பாடு ஒளியட்டும் போகட்டும் விற்று அப்படிம்பாரு. அவன் பாடு, நாம் பாட்டுக்கு. இப்போ ரெண்டு கிழவிமார் ஒருவர் சந்தித்து கொண்டு நீண்ட நேரம் பேசி கொண்டு இருக்கிறார்கள். அப்போ ஒரு கிழவி மற்றொரு கிழவியிடமிருந்து விடை பெற்று வீட்டிற்கு செல்ல வேண்டாம். அப்போ இறுதியாக அதனுடைய பேச்சு இவ்வாறு அமையும். அந்த கிழவி கூறுவாள், வீட்டில் பாடு கிடக்கு, யார் பார்க்கணும், நான் தான் போகணும் அப்படின்னு சொல்லி விடை பெறுவாள். இப்போ ஒரு வீட்டில் தகராறு நடக்கிறது ஒரு 2 நபருக்கு. அப்போ ஒரு முதியவர், ஒரு ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், அவர் சென்று அதை விலக்கி வைப்பார், தீர்த்து வைப்பார். அப்போ ஒருவர் சுவரின் ஒரு பக்கமாக இருந்து கொண்டு முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டிருப்பார். மற்றொரு புறமாக திரும்பி முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு சுவற்றை நோக்கி பார்த்து கொண்டிருப்பார். அப்போ இடையில் அவர் இருந்து இருவருக்கும் அறிவுரை கூறிக்கொண்டே இருப்பார். அப்போ இவ்வாறான சொல்லாடல் வரும். இனி அவரவர் பாட்டை அவரவர் தான் பார்க்கணும், இனி அவரவர் பாட அவரவர் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவார். அதாவது பாடு, பாட்டு என்கின்ற சொல்லாடல் மிகுதியாக நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் தமிழ் ஊர்களில் புழக்கத்தில் இருக்கிறது. பாடு, பாட்டு என்பது சிங், சாங் என்ற பொருள் அல்ல. இங்கு பாடு, பாட்டு என்பது ஒரு செயலை குறிக்கும், ஒரு செயல் நிகழ்த்தப்படுவதை குறிக்கும், ஒரு வேலையை குறிக்கும். குறிப்பாக நெல்லை, தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழ் ஊர்களில் இன்றும் புழக்கத்தில் இருக்கிறது இந்த சொல்லாடல்கள். இப்போ தொல்காப்பியத்துக்கு வருவோம். தொல்காப்பியத்தில் ஒரு இயல் மெய்ப்பாடு. பாடு அப்படின்னா உங்களுக்கு பொருள் விளங்கும்னு நினைக்கிறேன். இப்போ மெய் என்றால் என்னன்னு பார்க்கலாம். இப்போ தமிழில் நாம் கூறுகின்றோம் உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள் என்று குறிப்பிடுகின்றோம். உயிர்னா நமக்கு தெரியும், உயிர் இருக்கு உடம்புல. மெய் அப்படின்னா சிறு அகவையில் நான் மெய் என்ற சொல்லாடலை முதல் முறையாக செவியுற்ற போது திருமண வீட்டில் எழுதுகிற மொய்யோ அப்படின்னு நினைத்து கொண்டேன். இது சிறு அகவையில் நிகழ்ந்தது. மெய் அப்படின்னா உடம்பை குறிக்கும், உடலை குறிக்கும். இப்போ நம்ம உயிர் எழுத்துக்கள்னு சொல்கிறோம், அ, ஆ, இ. மெய் எழுத்துக்கள் இக்கு, இட்டு, இது. இதை ரெண்டையும் சேர்க்கும் போது தான் நமக்கு உயிர் மெய் எழுத்துக்கள் கிடைக்கிறது. இப்போ இக்கு கூட்டல் அ, க என்கின்ற ஒரு உயிர் மெய் எழுத்து நமக்கு கிடைக்கிறது. திருக்குறள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். மெய் வருத்த அப்படின்னா உடம்பு வருத்த அதற்குண்டான கூலியை தரும் என்கிறது. மெய் என்பதற்கு மற்றொரு பொருளும் உண்டு, அதாவது உண்மை என்கின்ற பொருளும் உண்டு. இப்போ பொய் என்கின்ற கூறுகின்றோம், மெய் என்றால் உண்மை என்று பொருள். மெய் பொருள் காண்பது அறிவு. அப்படின்னா உண்மையை காண்பது தான் அறிவு என்று அதற்கு பொருள். ஆக மெய் என்றால் உடலை குறிக்கும், உடம்பை குறிக்கும். அப்போ மெய் பாடு என்றால் உடல் நிகழ்த்துகின்ற, உடலின் உணர்வுகள் நிகழ்த்துகின்ற ஒரு செயலை குறிக்கும். அதுதான் மெய்ப்பாடு.
தொல்காப்பியமே அறியாதவர்களிடம் தொல்காப்பிய தமிழ் இன்றும் இழையோடி இருக்கிறது. வியப்பாக இருக்கிறது அல்லவா? இப்போ அந்த மெய்ப்பாடுகளை பார்க்கலாம். தமிழில் 8 வகையான மெய்ப்பாடு இருக்கிறது. உடல் உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற வெளிப்பாடு என்னன்னு பார்க்கலாமா? நகை, அழுகை, இளிவரல், மருட்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை. நகை அப்படின்னா தெரியும், சிரிப்பு. புன்னகை அப்படின்னு சொல்கிறோம். நகைச்சுவை நேரம், நகைச்சுவை நடிகர், நம்மை சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு நடிகர் என்று பொருள். நகை என்றால் சிரிப்பு. அழுகை உங்களுக்கே தெரியும், நம்முடைய கண் கலங்கி நீர் வடியும் முகத்திலிருந்து, அது அழுகை. இளிவரல் அப்படின்னா ஒரு வெறுப்பு, ஒருவரை வெறுப்போட பார்க்கும் பொழுது நம்முடைய முகமானது மாறுபட்டு அதனுடைய செயலாக்கத்தை வெளிப்படுத்தும். வெறுப்பு, அதைத்தான் இளிவரல் என்று கூறுகின்றனர். மருட்கை அப்படின்னா வியப்பு, வியந்து பார்க்கின்றோம், நம்முடைய உடலானது செயல்படும். அச்சம் அப்படின்னா பயந்தாங்கொல்லின்னு சொல்கிறல்ல, எங்கள் ஊரில் திருநெல்வேலி தூத்துக்குடியில் எப்படி சொல்லுவாங்க, எருவணிப்பய அப்படிம்பாங்க. பயந்தாங்கொல்லின்னு நீங்கள் சொல்கிறீங்க அச்சம் அப்படிங்கிறத பயம் என்ற சொல்லால் சொல்லுகின்றோம். எங்கள் ஊர்லலாம் இதை எருவணி என்று சொல்வார்கள். ஒருவர் மிகுந்த அச்சமுடையவர் என்றால் சரியான எருவணிப்பய அப்படிம்பாங்க. அதாவது ஒரு மாடு கன்று போட்டிருக்கு அப்படின்னா அந்த கன்று வந்து வயிற்றுப்போக்கில் இருக்குது, அதாவது ஆங்கிலத்தில் சொல்கிறலாம் லூஸ் மோஷன் அப்படி இருந்தால் அதை சொல்லுவாங்க, இந்த இது எரிவிக்கிட்டே இருக்குது அப்படிம்பாங்க. அதே போன்று அச்சமுடையவன் என்ன செய்வான்னா இது போன்று தான் இருப்பான் அப்படிங்கிறதுக்காக அந்த சொல்லாடலை பயன்படுத்துவாங்க, எருவணி அப்படின்னு. அச்சம் அப்படின்னா பயம். பெருமிதம் ஒரு பெருமை, எதையோ ஒன்று சாதித்து விட்ட பிறகு ஒரு மேடையறி ஒரு விருது வாங்கும் பொழுது அப்படி நீங்கள் உங்களுடைய உடல் வந்து ஒரு பெருமையை காட்டும். வெகுளி அப்படின்னா சினம், கோபம். நான் பணிபுரியும் பொழுது என்னோட ஒரு போர்ச்சுகல் நாட்டை சார்ந்த ஒரு இளைஞர் பணிபுரிந்தார். அவரை யாராவது கோபம் மூட்டினார், சினம் மூட்டினார், அவருடைய மூக்கு எல்லாம் அப்படி சிவந்துடும். அப்படி இந்த கன்னத்தின் இந்த 2 பகுதியெல்லாம் அப்படி சிவந்து காட்சியளிக்கும். அது ஒரு கோபம், அதாவது வெகுளி. உவகை அப்படின்னா ஒரு மகிழ்ச்சி. உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கிறது, வேலையில் நல்ல முன்னேற்றம் கிடைத்திருக்குன்னா இனிப்புகளை வாங்கி பிறருக்கு கொடுப்பீங்க, அது ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவீங்க, மகிழ்ச்சி. உடம்பினுடைய இந்த செயல்படுதல், 8 வகையான செயல்படுதலை அவர் குறிப்பிடுகின்றார். இது வடமொழியில் 9ஆக குறிப்பிடப்படுகிறது. கூடுதலான ஒன்று அமைதி, அதாவது சும்மா இருத்தல். ஒரு திரைப்படத்தில் சொல்கிறது போல, சும்மா இருப்பது உனக்கு சும்மா தோணுதா, சும்மா இருப்பது சும்மாவா அப்படின்னு சொல்வது போன்று அமைதி. வடமொழியில் அதை 9 வகையாக நவரசம் என்று குறிப்பிடுகின்றார்கள். அதை நான் உங்களுக்காக பயின்று காட்டுறேன். ஹாஸ்யம், காருண்யம், பிபத்சம், அற்புதம், பயானகம், வீரம், ரௌத்ரம், ஸ்ருங்காரம், சாந்தம் அப்படின்னு. இந்த அமைதி இங்கே குறிப்பிடப்படலை நம்மளுடைய மெய்ப்பாட்டில். இப்போ உங்களுக்கு எளிமையாக விளக்குறேன் பாருங்கள். இஃப் யூ ஹாவ் கார், you can use first gear, second gear, third gear. If you put neutral, doesn't work. So first gear, second gear, third gear will action. Neutral will not action. இப்படி தான் இது தமிழில் இருக்கக்கூடிய ஒரு தனித்துவம். இதை கற்கும் பொழுது வியப்பாக இருக்கிறது. மெய்ப்பாடு என்கின்ற அந்த சொல்லாடல் கூட எவ்வளவு ஒரு தனித்துவமாக பொருள் நிறைந்ததாக இருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய பாடு என்பது இன்றும் புழக்கத்தில் இருக்கிறது. 8 வகையான உடல் மொழிகளை கூறுகின்றார். நம்ம அமைதியை கூறலை, ஏன்னா அமைதி சும்மா இருக்கணும், அது உடல் எந்த செயலையும் நிகழ்த்தாது. காணொளி உங்களுக்கு வியப்பாக இருக்கிறது, விருப்பமானதாக இருக்கிறது, நான் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. முதல் முறையாக என்னுடைய சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.